ஒரு பேண்டட்டும் போட்டுக்கிறோம். எங்க காலேஜ் கீழ அடிச்சு பாத்தீங்க என் கோமாளி கோவம் வந்துரும். அடையாளம் தெரியல. மகாராஜா மந்திரி சபைக்கு வந்திருக்கும் பொழுது யாரு என்னோட பெயர் நாமங்கள் என்ன அப்படி சொல்வதா இருந்திருந்தாலும் இன்று ஓரிரவு சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்தார். ஏன் எதற்காக என்ன காரணங்கள்? பரவேசக்காரங்கள எல்லாம் என்னதான் கேட்பீங்க? என்ன சோத்து தின்னீங்களா இல்ல வேற ஏதாவது பியக்கு தின்னீங்களா? சொல்றதுக்கு என்னடா? நெப்பு கட்ட இதாட்டி எப்படி அடிக்கிறான் பாரு அவன். நெப்பு கட்ட ஒண்ணு இல்ல மகாராஜா, அங்க ஒருத்தன் தொழுக்கு தொழுக்கு தொழுக்குன்னு அடிச்சுக்கிட்டு ஏன் எதற்காக இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்தார்? அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதாவது நமது பெரியோர்கள் ஸ்ரீ தேவியாயா அவர்கள் தலைமையில இன்று ஒரு சதுநாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனா ஆமா, அவர் பெயர் சொல்றது கூட நம்மளுக்கு வயதில்லை. தானத்திலே சிறந்தது 32 தானம். ஆமா, அந்த 32 தானத்திலே மிக அற்புதமான தானமாகப்பட்டது அன்னதானம். அன்னதானம். அந்த அன்னதான அமுது படைத்த உள்ளமும் என் அன்பு தாயாகப்பட்ட என் அன்பு தாய் தேவி அம்மா அவர்கள். ஆமா, அப்படி இருந்திருந்தாலும் பூலோகத்தில் அன்னபூரணி. ஆமா, பூலோகத்தில் அன்னபூரணி ஒரு அன்னச்சத்திரத்துல மட்டும்தான் அன்னபூரணி அம்மன் இருக்கும். ஆமா, ஆனா இந்த பூலோகத்தில் அன்னமாகப்பட்டது அந்த அரிசி. அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வயல் மன்று. ஆமா, ஆனா அந்த அரியும் சிவனை தானமா அள்ளி அள்ளி இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்கிறார்கள் அன்பு தாயாகப்பட்டவர்கள். உண்மைதான். ஆனா அந்த பூலோக அன்னபூரணி குணம் படைத்த அன்பு தாயாகப்பட்டவர்கள் இங்க குடியார் சபையாகப்பட்டவும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? அண்ணா நாரிக்கார் அண்ணன். ஆமா, இந்த அன்பு அன்பளிப்பு செய்தவர்கள். ஆமா, இந்த அன்பு அக்காவாகப்பட்ட அனைவற்ற பேரும் இப்படி மூத்த கலைஞர்கள். ஆமா, எல்லாமே இருந்திருந்தாலும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி ஆண்டி நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமாக சீரும் சிறப்போட வாழ வேண்டும். ராமாஜெயம். ஐயா, அது மட்டுமல்ல, இன்னும் தெருக்கூத்து சேனல் ஆகப்பட்டது உலகம் எல்லாம் நம்மளோட பேரும் புகழும் பரப்ப வேண்டும். ஒளி பரப்பக்கூடிய. ஆமா, யாரு யாரு? ஐயாவாகப்பட்ட செல்வன் ஐயா அவர்களும் யூடியூப் செல்வம் அவர்களும் இப்படி பெருமாள் ஐயா அவர்களும் ஆமா, இப்படி அனைவற்ற பேர் அமர்ந்திருந்தாலும் உண்மைதான். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும். மந்திரி சுவாமி, நான் யார் தெரியுமா? மகாராஜா, பங்கினி மாதம் உத்திராடி நட்சத்திரம் பௌர்ணமி நிலவிலே நான் பிறந்ததுனால எனக்கு முதல் பெயராகப்பட்டது பார்த்திபன் என்று பெயர் சொல்கிறார்கள். ஆமா, இப்படி பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் கிரீடி என்ன மேல மெதுவா சொல்லுங்க மகாராஜா, வாயில நுழைய மாட்டேங்குது. விஜயன் என்று சொல்லக்கூடிய எனக்கோ பெயர்களாகப்பட்டது 11 பெயர் 12 அழகு. 11 பெயர் 12 அழகு. ஆளால அழகு பண்ண அர்ஜுனனா இருந்திருந்தாலும் தாய் யார் தெரியுமா? அம்மா யாரு சாமி? எதுக்கு அப்பா யாரு? அடிங்க அம்மா பாம்பெடுத்துங்க. மற்ற கூறு நாடு
மகாராஜா என் தாயாகப்பட்டவள் யார் தெரியுமா? யாரு? 10 மாதம் 300 நாள் தசவினாரி அங்கத்திலே சுமந்த என் தாயாகப்பட்டவள் குந்தி மந்தார தேவி என்று தெரிவிக்கலாம். ஆமா, இருந்திருந்தாலும் இருந்திருந்தாலும் எனக்கு 2 தாய். 2 தாயா? உண்மைதான். யார் யார்கள்? உனக்கு எத்தனை அப்பம்மா? எனக்கா? எனக்கு கணக்கு இல்லைங்க. உள்ளது எல்லாம் எங்க அம்மா தான். அப்ப ஒண்ணு எங்க அம்மா தான் 20-30க்கு மேல தாண்டும். அம்மா மந்திரி அப்படி இருந்திருந்தாலும் என் தாயாகப்பட்டவள் குந்தி மந்தார தேவி. குந்தி மந்தாரை குந்தமா தேவி அல்லது மந்தார தேவி எனக்கு 2 தாய்களா இருந்திருந்தாலும் என் தந்தையாராகப்பட்டவர் பாண்டு மகாராஜன் என்று தெரிவிக்கலாம். பாண்டு மகாராஜன் உண்மைதான். இருந்திருந்தாலும் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தீர்கள்? எத்தனை பேர் எத்தனை பேர் சுவாமி? குலத்தில் உதித்த மன்னர் சுவாமி நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீர்கள்? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? சரியான 5 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து பிறந்தவர்கள். யார் யாரு? யார் யார் தெரியுமா? யார் யாரு? தர்மன் யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய என் அண்ணனாகப்பட்ட தர்மராஜா. 2வது மத கொண்ட பீமசேனன். 3வது இந்த ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன். இவருக்கு 3 பேருமே குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள். அப்படியா? ஆமா. நகலன் சகாதேவனாகப்பட்டவர்கள் என் தாயாகப்பட்ட இளைய தாய் மந்திராதேவிக்கு பிறந்தார். ஆகட்டும் சுவாமி. இப்படி 5 ராஜாக்களா இருந்திருந்தாலும் அம்மா மந்திரி சுவாமி, இப்படி 5 ராஜாக்களில் ஒன்றாக சேர்ந்து பஞ்ச பாண்டவரா இருக்கும் பொழுது இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு நகரம் என்ன? நாடு நகரம் என்ன தெரியுமா? தெரியுமா? நாங்க ஆண்டு வரக்கூடிய நாடாகப்பட்டது அஸ்தினாபுரம் என்று தெரிவிக்கலாம். அஸ்தினாபுரமா? சுவாமி, அஸ்தினாபுரம் என்றால் உங்கள் ஒண்டி ஒருவருக்கு தான் சொந்தமான நாடா? பங்கு மகையாளிகள் யாராவது உங்களுக்கு இருக்கிறார்களா என்ன? எனக்கு ஏற்பட்ட பங்கு மகையாளிகள் சின்ன நல்ல வயதிலே எங்களுக்கு ஏற்பட்டால் சத்துருக்களாகப்பட்ட அந்த
ஒரு தேசமாகப்பட்டது டெல்லி அஸ்தாபுரம் என்று தெரிவிக்கிறார். சுவாமி, இந்த அஸ்தினாபுரம் என்பது உங்களுடைய நாடு மட்டும்தானா? உங்களுடைய சொந்த நாடா? பகையாளிக யாராவது இருந்தா சொல்லுங்க சாமி. அஸ்தாபுர தேசத்துக்கு நாங்களா 105 மன்னர்கள். 105? ஆமா. திருதராசன் என்று சொல்லக்கூடிய பெரியப்பாவாகப்பட்டவர்கள், திருதராச மன்னனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் பிறந்தவர்கள் 100 மன்னர்கள். அப்படியா? ஆமா. பாண்டு மகாராஜனுக்கும் சுந்தமாதேவிக்கும் இப்படி பிறந்தவர்கள் 5 ராஜாக்கள். 5 ராஜாக்களா இருந்திருந்தாலும் பாலும் நய வஞ்சகனாகப்பட்ட எங்களை என்ன செய்தான் தெரியுமா? என்ன சுவாமி? சண்டான நய வஞ்சகன் சதிகார துரியனாகப்பட்ட எங்கள் அண்ணன் எங்களை என்ன மோசம் செய்தா தெரியுமா? என்ன சாமி? மந்திரியே, நாங்கள் சின்னஞ்சிறு வயதா இருக்கும் பொழுது பாவி சண்டாளனாகப்பட்டவன் நயவஞ்சகன் பெரியப்பா மகனாகப்பட்ட துரியோதராஜன் என்ன செய்தான் தெரியுமா? இருந்து கண்டு வரவழைத்து பாவி சண்டாள நயவஞ்சகனாகப்பட்டவன் எங்களை எத்தனை மோசங்கள் நயவஞ்சகன் செய்தா தெரியுமா? என்ன சுவாமி? அரக்க நாள் மாளிகை கட்டி அந்த மாளிகையிலே என் அன்பு தாயாகப்பட்ட குந்தமாதேவி இந்த 5 ராஜாக்களும் விட்டு அந்த தீய வைத்தார் அரக்கமா மாளிகைக்கு. அரக்க மாளிகை என்றால் அரக்கு மாளிகை என்றால் மெழுகு. மெழுகு எப்படி தீப்பொருளாகப்பட்டது அந்த தீ காற்றினாலே ஒரு பச்சை கற்பமும் ஆகப்பட்டது. எப்படி பச்சை எரியுமோ அது போல அந்த அரக்க மாளிகையாகப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது மந்திரி அந்த அரக்கமா மாளிகையில் 5 ராஜாக்களும் என் தாயாகப்பட்ட குந்தமாதேவி மாண்டு மடிந்து விடுமே என்று சொல்லி நாங்கள் இருக்கும் பொழுது அப்பொழுது யாரோடு கிரவையாலே நாங்கள் தப்பித்து பிழைத்தோம் தெரியுமா? யாரோட அது மத கொண்ட பீமசேனனாகப்பட்டவர் கனகன் என்ற சிப்பியாகப்பட்டவர் அந்த கட்டடத்தை அரக்க மாளிகை கட்டும் பொழுது இப்படி தூணுகளாகப்பட்டது இப்படி வைத்திருக்கும் பொழுது
ஈசான மூலையில் இருக்கக்கூடிய தூணாகப்பட்டது அது செய்தால் அதிலே ஏதாவது ஒரு நோக்கம் கிடைக்கும் என்று சொல்ல அது என் அண்ணனாகப்பட்ட பீமசேனன் இப்படி காதால் செவியால் கேட்டுக்கொண்டு வந்து இப்படி அரக்கினால் மாளிகையாகப்பட்டது பத்தி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது என் அண்ணனாகப்பட்ட பீமசேனன் என் தாயாகப்பட்ட குந்தமாதேவியை தோல் மேல தூக்கி கொண்டு 5 ராஜாக்களையுமே எங்கே நாங்கள் சென்றோம் மாளிகை விட்டு இடும்பாவனம் வந்தோம். அப்படியா? ஆமா. அப்படி இடும்பாவனம் வந்திருந்தாலும் அந்த இடும்பாவனத்தினிலே ஒரு ராட்சசியாகப்பட்டவள் யாரு மும்மல கமலக்கண்ணி இடும்பி அந்த இடும்பியாகப்பட்டவள் தன் அண்ணனாகப்பட்ட இடும்பன் அந்த இடும்பாவனத்திலே இவர்கள் இருவரும் இருந்திருந்தாலும் தினந்தோறும் ஆமிசம் கொண்டு வருது வேட்டையாடுவது அந்த வேட்டையாடக்கூடிய சிங்கம் கரடி புலி என்று சொல்லக்கூடிய சென்னை என்று சொல்லக்கூடிய அந்த மாமிசத்தெல்லாம் கொண்டு வந்து அண்ணன் தங்கை இருவரும் பகிரிட்டு சாப்பிடுவது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினத்தில் இரும்பி என்று சொல்லக்கூடிய கமலக்கண்ணி இடும்பாவனத்தில் வரும் பொழுது அண்ணனாகப்பட்டவர் அரமனையில் இருக்கிறார் பாடி கூடாரத்திலே ஆனா பரணி மேல இருக்கக்கூடிய அண்ணனுக்கு நம்ம மாமிசமாகப்பட்டது கொண்டு போக வேண்டும் அப்படி என்று இடும்பியாகப்பட்டவள் வந்தார். என் அண்ணனாகப்பட்ட பீமசேனன் பழங்கள் காய் கனத்துகள் இப்படி சொல்லக்கூடிய அனைத்தும் பறித்து வரலாம் என்று சொல்லும் பொழுது அந்த இடும்பியாகப்பட்டவள் என் அண்ணனாகப்பட்ட பீமசேனனை பார்த்து ஆசை வைத்தார். அப்படி பீமசேனனை பார்த்து ஆசை வைத்திருந்தாலும் அப்பொழுது அந்த கமலக்கண்ணிக்கும் என் அண்ணனாகப்பட்ட பீமனுக்கு இருவருக்கு திருமணம் செய்தோம். ஆமா, திருமணம் செய்து 1 வருட காலம் அங்கே இருந்ததுனால அழகான ஒரு ஆண் குழந்தையாகப்பட்ட யாரு வீர கடூர் கச்சனாகப்பட்டவன் பிறந்தான். அப்படி கடூர் கச்சன் பிறந்திருந்தாலும் அங்கிருந்து நாங்கள் எங்க வந்தோம் மந்திரி? அங்கிருந்து நாங்கள் அக்ராகரம் வந்தோம். அக்ராகரத்தில் இருக்கும் பொழுது பாவி சண்டாளன் அயவசகராகப்பட்ட பக்காசூரன் 7 வண்டி சாதம் 7 எரமக்கடை அது கொண்டு போறவன தொட்டுக்கு ஊருக்காயா இப்படி வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டார் முறை அப்படி இருந்திருந்தாலும் பார்மினி என்று சொல்லக்கூடிய பெண்ணோட அம்மனையான வீட்டில் நாங்கள் அடைக்கிறமாக இருந்தோம். அழுந்து புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது என் தாயார் குந்தமாதேவியிடம் சொல்லும் பொழுது அப்பொழுது நீ அஞ்சு கலங்கப்பட வேண்டாம் அம்மா, என் இளைய மகனாகப்பட்ட பீமசேனனை அனுப்புகிறேன், அந்த பக்காசுரனை வென்று வருவான் என்று சொல்லி என் அண்ணனாகப்பட்ட பீமனை 7 வண்டி சாதம் 7 எரமக்கடை என் அண்ணனாகப்பட்ட பீமசேனன் சென்றால் பக்காசுரத்துக்கு யுத்தத்துக்கு. அப்பொழுது பக்காசுரனை மடித்து என் அண்ணனாகப்பட்டவர் வந்திருந்தாலும் அப்பொழுது எங்களுக்கு ஒரு நிறுவனம் வந்தது. எப்படி? எங்க பாஞ்சால தேசத்தில் இருந்து பாஞ்சால மன்னனாகப்பட்டவர் எங்களுக்கு நிறுவனமாகப்பட்டது வந்தது. எப்படி தெரியுமா? எப்படி? இந்த அக்னியில பிறந்த அருங்கில பெண்ணாகப்பட்டவள் வளையாத வில் வளைத்து வஞ்சியால மாலை இட வேண்டும் அப்படி என்று சொல்லி நிறுவனம் வந்திருந்தாலும் நான் பிராமண வடிவில் சென்று வளையாத வில் வளைத்து வஞ்சியாலாகப்பட்ட திரௌபதி அம்மனை நான் திருமணம் செய்தேன். அப்படி திரௌபதி அம்மனை திருமணம் செய்து அப்பொழுது ஆயனோட கிரவையால எங்களுக்கு எத்தனையோ வஞ்சகங்கள் செய்தானே என் அண்ணனாகப்பட்ட யாரு துரியோதனன். இப்படி துரியோதனாகப்பட்டவர் ஆடாத பகடை ஆடி ஆறிடமா ஓட்டு வைத்தான். சூது நாள் பகடை ஆடி எங்களுக்கு தானகம் ஓட்டி வைத்தார். தானகம் ஓட்டி வைத்திருந்தால் நாங்கள் அப்பொழுது எப்படி சென்றோம்?
மானப்பக்கம் செய்தா என் மனைவியாகப்பட்ட திரௌபதி அம்மனை இப்படி ஐவ ராஜாக்களுமே இப்படி வேறற்ற மரம் போல சாய்ந்து அம்மா மந்திரி இப்படி நாங்கள் குமிந்த தலையாகப்பட்டது ஏன்னா பாவி சண்டாளன் துரியனோட கட்டளை ராஜாதி ராஜரும் சேனாதி சேனரும் மன்னாதி மன்னர்களும் அனைவற்ற பேரும் ராஜசபையில வந்திருந்தார்கள் ஏன்னா ஒரு வார்த்தை என்ன ஏன்னு கேட்கவில்லை ஏன்னா துரியனோட கட்டளை அப்படி 56 தேச மன்னர்கள் ஏன் என்ன விட கேட்க கூடாது என்று சொல்லி கட்டளை அவனோட கட்டளை இப்படி ஒரு பத்தினி பெண்ணாகப்பட்டவள் மானப்பகம் செய்கிறானே அப்பொழுது என் மனைவியாகப்பட்டவள் சபையில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அனைவற்று பார்த்து அழுந்து புலம்பி காலை பிடித்து மன்றாடி கதறி அழுந்து கேட்டார் யாரும் கேட்கவில்லை ஆமா இந்த ஐவர் ராஜாக்களும் அலையிட்டும் அல்ல ஆரிங்கிலி பத்தினி அம்மனை கேட்டார் நாங்களும் ஏன்னு நாங்கள் சகிக்கவில்லை அப்பொழுது சொல்லாத காரணத்தால் என்னோட கிருவியால மாலா தொழில் கொடுத்து மானத்தை காப்பாற்றினார் என் அண்ணாகப்பட்ட பாஞ்சாலி அம்மனை அப்படி இருக்கும் பொழுது பாவி சண்டாளன் நாடு நகரம் அனைத்தும் பறித்து கொண்டான் பறித்து செம்மாடு கோழி வைத்து தலைமையில வெறுங்கூட தலைமையில வைத்து இப்படி ஊரூரா சென்று பிச்சை எடுத்து கொலைக்கட்டும் பஞ்ச பரதேசி பசங்க என்று சொல்லி துரியனாகப்பட்டவன் அனுப்பினார் 12 வருடம் ஓர் வருட அக்கியாதவனாகப்பட்டது 13 வருடம் கடந்து வந்தால் மட்டும் வந்து நாடு கேட்டா குடுப்பன் ஆனா குடுப்பன்னு சொல்லிதான் தலையை செஞ்சான் மத்தது எதுவுமே சொல்லவில்லை அசைச்சான் அப்பொழுது என் மகனாகப்பட்ட அள்ளிக்கும் அர்ஜுனனுக்கு பிறந்த யாரு புலேந்திரன் வீட்டு நாடு கேட்டோம் அதுக்கும் மறுத்தான் எங்களுக்கு நடுவீட்டு சுடர் விளக்கா இருக்கக்கூடிய அண்ணன் மாமனாகப்பட்ட அந்த கண்ண பறந்த அம்மாவனை விட்டு நாடு கேட்டோம் அப்பொழுதும் நாடு குறைந்த மறந்தான் அப்பொழுது ஒரு நாள் சண்டையில் இருந்து 18 நாள் பாரத போர் உண்டு செய்து அந்த பாரத போரிலே யார் ஜெயம் பெறுவார் என்று சொல்லி பார்க்கலாம் என்று இப்பொழுது 12 தினங்கள் யுத்தம் முடிந்து விட்டது 12 நாள் யுத்தம் முடிந்து விட்டது விடுந்தால் 13வது நாள் தினம் அதனால அந்த 13வது நாள் தினத்துக்கு அப்பொழுது இருந்தாலும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இருமொழி அந்த